கன்ஃபியூஷன், கன்ஃபியூசிங், சின்ன சின்ன விஷயங்கள் கூட, சின்ன சின்ன டிசிஷன் எடுக்கிறது கூட பயங்கரமான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, பயங்கரமா கன்ஃபியூஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ. ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்ல நான் காலேஜ்ல என்ன டிகிரி எடுக்கணும் எனக்கு பெருசா தெரியவே இல்லை. அந்த 12th முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மார்க் ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு மார்க்லாம் கிடையாது, ரைட்? ஸோ அப்படிங்கும்போது எங்க வீட்டுல சொன்ன விஷயம் என்னன்னா, EEE எடு, இல்ல வேற என்ன அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீ எடு, நான் உனக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல என்னோட ரிலேஷன் சொன்னாங்க. பட் நான் தெளிவா இருந்தேன், BA இங்கிலீஷ் தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. பட் அது எடுக்கிறதுக்குமே லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். பட் அங்க பெருசா எனக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது ஓகே, ஓரளவு கிளாரிட்டி வந்துச்சு. பட் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த எந்த காலேஜ் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். பிஷப் ஜாயின் பண்ணலாமா இல்ல சென்ட் ஜோசப் ஜாயின் பண்ணலாமா இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். ஏன் அப்படின்னா பிஷப்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஸ்கூல்ல படிச்ச அந்த டைம்ல எனக்கு அவங்க தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ அவங்களோட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அட் த சேம் டைம் இந்த சென்ட் ஜோசப்னு வந்தீங்கன்னா இது எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து பஸ்ஸே பக்கத்துல வந்துடுது. ஸோ ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு எங்க வீட்டுல வந்து சென்ட் ஜோசப் தான் முடிவு பண்ணி சென்ட் ஜோசப் போயிட்டோம், ஃபீஸ் எல்லாம் கட்டலான்னு போயிட்டோம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த டைம்ல வந்துட்டு ரொம்ப அடம் பிடிக்காது, இல்லை நான் பிஷப் தான் போவேன். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே நீ பிஷப் போறதுனா போப்பா அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரெண்டு மனசா, இங்கேயும் முடியாம அங்கேயும் முடியாம, சரி சென்ட் ஜோசஃபே போலாம் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு பெருசா ஒரு சந்தோஷமே இல்லை, அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஆனா அந்த காலேஜ்ல நான் இப்ப நினைக்கும் போது ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். பிகாஸ் அந்த காலேஜ் நான் போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். பிஷப் போயிருந்தேன் அப்படின்னா திரும்பி அந்த ஒரு பழைய சர்க்கிள்குள்ளேயே இருந்திருப்பேன், வெளியே பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டேன். பட் இந்த விஷயம் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு, எனக்கு மென்டல் ஹெல்த்தை டவுன் பண்ணுச்சு. ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த இடத்துல. பட் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ், லெட்ஸ் சே என்ன ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு ஃபுட்டு எடுத்து ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, லெட்ஸ் சே சிக்கன் தந்தூரியோ இல்ல வந்து பாபிக்யூவோ நான் வந்து ஆர்டர் பண்றேன் அப்படின்னா, இங்கேருந்து வேற ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா, இந்த மாதிரி நல்ல ஃபுட்டா சாப்பிடலாமா, இல்லை வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்டா சாப்பிடலாமா, இப்படி இந்த ஒரு தாட். இந்த மாதிரி டிசிஷன் ஃபேட்டிக்னு வாங்க. இது டிசிஷன் ஃபேட்டிக் இந்த சென்ஸ், முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை. இந்த ஒரு மென்டாலிட்டி ஏன் வருது? ஓவர்லோடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பிரெயினை எந்த அளவுக்கு நீங்க ஓவர்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். லெட்ஸ் சே அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஒரு பெருசாலாம் இல்ல, ஒரு லைன் இருக்கு. அந்த சிங்கம் வந்து போயிட்டு வேட்டையாடுது அப்படின்னா அது என்ன கிடைக்குதோ அதை சடன்னு வேட்டையாடிட்டு வந்துட்டே இருக்கும். அது போயிட்டு நின்று கொஞ்ச நேரம் நிதானமா யோசிச்சு ஓகே ஃபைன், அந்த நேரத்துல அங்க என்ன வருதோ அதை அடிச்சிடும். அது வந்து இல்ல எனக்கு வந்து இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ. இப்ப 2 விலங்கு வருது, 2 விலங்குல ஏதோ ஒரு விலங்கு வந்து அடிச்சு நவுத்தணும் அப்படின்னு நினைச்சுன்னா அது ஒரு விலங்கு அடிச்சிடும். பட் அந்த 2 விலங்குமே நான் வந்து அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுன்னா 2த்துலயுமே கோட்டை விட்டுரும் இல்லையா? இதுதான் பிகாஸ் ஆஃப், ஏன்னா அந்த சிங்கத்துக்கு வந்து பெருசா பிரெயின் ஓவர்லோடு, அந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பட் ஆனா நமக்கு என்னன்னா ஓவர் ஸ்டிமுலேஷன், ஓவர் இன்ஃபர்மேஷன், என் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ஸ். லெட்ஸ் சே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, அவருக்கு ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்டிங் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுலதான் இருக்கும். ஆனா அவர் அங்கிருந்து அதுக்கு ஆப்போசிட்டா என்ன, இந்த ஆர்டிஸ்டுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் தான், இந்த என்டர்டெயின்மெண்ட் இல்ல வேற ஏதோ ஒரு சில விஷயங்கள், ஸ்கிரீன் டைமிங், இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இவர் இந்த ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஜாப்ல கோட்டை விட்டுட்டு இதுல அதிகமான ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவரால் பெருசா அவரோட ஆர்ட்லயும் அவரோட பெயிண்டிங்லயும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டிசிஷன் ஃபேட்டிங் அது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் ஆக்சுவலி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஓவர் கன்ஃபியூஷன். இந்த ஓவர் கன்ஃபியூஷன் எங்கேருந்து கிரியேட் ஆகும்னா ஓவர் திங்கிங் மூலியமா. ஒரு விஷயத்த போட்டு ரிப்பீட்டடா நமக்கு நம்மளே உட்காந்து யோசிச்சு இங்கேருந்து அங்க லட்சே நான் வந்து மொட்டை போட்டிருக்கேன் ஆக்சுவலி, ஓகேவா? மொட்டைல லட்சே பஸ்கெட் வந்து பண்ணேன். ஸோ அந்த பஸ்கெட் வந்து பண்ணும்போது மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எனக்குள்ள என்ன தாட் இருந்துச்சு, இப்ப நேத்து தான் பஸ்கெட் போட்டேன், எனக்கு ஜிம் போனேன். நேற்று பஸ்கெட் போடும்போது நான் என்ன தோட்டி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, இந்த பஸ்கெட் போடுறதுக்கு எனக்கு பயங்கரமான ஒரு பயம். ஏன்னா ஜிம்ல என்ன சொல்லுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க. பட் இருந்தும் மீறி போட்டுட்டு ஜிம்முக்கு போறேன்.
ஜிம்முக்கு போனதுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்ததுதான் எங்க மாஸ்டர் வந்து கேட்பாரு. அப்படி மாஸ்டர் கேட்கவே இல்லை. மற்ற எல்லாருமே கேட்டாங்க. மற்ற எல்லாருமே கேட்கும் போது நான் சொன்ன விஷயம்லாம், இல்ல எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கேர்லிங்கா ஹேர் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது இறந்துட்டா. ஸோ அதனால நான் வந்து முட்டை போட ஆரம்பிச்சிட்டேன் இப்படின்னு கஜினி படத்துல இருந்து ஒரு சில படங்கள்ல இருந்து எடுத்து ஒரு சில கதையை சொன்னேன். அவனுங்க நம்பிட்டாங்க. நம்பிட்டு ஓகே ஃபைன் யா ஓகே அப்படின்னு ஒரு சில பேர்லாம் சரி விடுங்க ப்ரோ, இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னா நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ரோ பொய் சொன்னீங்களா ப்ரோ, நான் நம்பிட்டேன் ப்ரோ அப்படின்னா. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நமக்கு அதாவது ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும், டிசிஷன் ஃபேட்டிங்கிறதும் நமக்கு அதிகமா இருக்கும். ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்தோம் முடிச்சோன்னு பண்ணிடணும். சும்மா உட்காந்து நம்ம யோசிச்சு ஆஹா ஓகே இப்ப பண்ணலாமா அப்புறம் பண்ணலாமா, இது எங்க நடக்கும்னா இந்த பிசினஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும் போதுதான். 2019 காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நானும் என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ கடை ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு. ஸோ உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து எப்படின்னா, அவன் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் இந்த சென்ஸ் என்னோட ஃப்ரெண்டோட கடையிலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இந்த பார்சல்லாம் கொண்டு போய் அவங்க டெலிவர் பண்றதுதான் அவங்களோட ஒரு வேலை. ஸோ அந்த இடத்துல அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான், இதே விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஏகப்பட்ட டிசிஷன்ஸ் போயிட்டு, அந்த எவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணும், கிரெடிட் பண்ணும், என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸை நாங்கள் வந்து கவுன் த்ரூ பண்ணோம். ஸோ அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது எனக்குள்ள என்னன்னா, ஓகே இது நமக்கு செட் ஆகாது, ஒரு குரூப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இது ஓவராவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் அந்த பையன் ஒர்க் பண்ற ஆஃபீஸ் போனா அவன் என்ன வேலை வாங்கினான், ஆக்சுவலி இவன் என்ன வேலை வாங்குறான் அப்படின்னா, வேலை வாங்குற சென்ஸ் ஒரு நார்மலா எழுதுறா அப்படிங்கிறது வேற, எல்லா முட்டையும் நீயே எடுத்து வை, நான் உட்காந்து எழுதணும்னு சொல்லி எழுதுறது வேற, எடுத்து வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ நான் போனேன், அவன் என்ன எல்லா முட்டையும் நீ எடுத்து வை அப்படின்னு என்ன வேலை வாங்கினான், அவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. ஸோ அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே மேபி இவங்களோட சேர்ந்து நம்ம பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள ஒரு கீழ்த்தனமா தான் வச்சிருப்பானுங்க, நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து வந்து நவுந்து வந்துட்டேன். ஆனா இந்த மாதிரியா நவுந்து வரதுக்குள்ள எனக்குள்ள எவ்வளவு தாட்ஸ் இருந்துச்சுன்னா, என் ஃப்ரெண்ட் என்னை பத்தி என்ன யோசிப்பான், அவன் என்ன எவ்வளோ மோசமா நினைப்பான், என்ன தப்பா நினைச்சிட மாட்டானா, என்ன ஏதாவது அவன் வந்து இப்படி நினைச்சிட மாட்டானா அப்படி நினைச்சிட மாட்டானா, இப்படி என் நம்பர் ஆஃப் ஒரே ஒரு தாட் பேட்டர்ன் அடுத்தடுத்து ஓவர் திங்கிங்குள்ள என்னை கூட்டிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஜஸ்ட் மொமெண்ட். ஸோ அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. இல்ல வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு வர்றது, நோ சொல்றதுக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்னன்னா, ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட ஃபியர் இருக்கு, ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். லெட்ஸே என்னோட ஸ்கூல் டைம்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு, அழகுன்னு அழகு அப்படி ஒரு அழகுன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா இல்லை சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். பட் அந்த பொண்ணு வந்து அழகா இருக்கும், அந்த பொண்ணுகிட்ட எனக்கு பேசணும்னு ஆசை. பட் என் கூட இருந்த ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து எப்பவுமே சின் சக்குன்னு அந்த அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பானுங்க, ரைட். அப்போ ஸ்கூல் டைம்னா ஒரு 10th அந்த டைம்ல வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் போகும்போதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு சிக்னல் கொடுப்பானுங்க, அந்த பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, அந்த பொண்ணு அதனால தாண்டா உன்னை பாக்குது இப்படின்னா. நம்மளுமே அந்த டைம்ல நினைப்போம், ஓகே நம்மளை பாக்குறாங்க அப்படின்னாலே நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு இருக்கும். எஸ், அது அப்போலாம் கிடையாது. இப்போ பாக்குறாங்க அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட வந்து பேசுறாங்க, ஓகே ஃபைன், அது வேற. ஆனா அப்போ அப்படி கிடையாது, அப்போ அப்படி நடக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அட்ராக்டிவா இருக்க மாட்டோம் அந்த டைம்ல. ஸோ நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கற்பனை குதிரை ஓட்ட ஆரம்பிச்சிருவேன். அந்த பொண்ணு வந்து பேசுனா நான் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறேன், அவங்க வீட்டுல வந்து ஓகே பண்றோம், தென் அந்த பொண்ணு நானும் ஊர் சுத்துறோம், லவ் பண்றோம், ஜாலியா இருக்கும், இந்த மாதிரி ப்ராசஸ். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்கே எனக்கு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட பேச விடவே கிடையாது ஒரு தடவை கூட. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது, பட் நடுவில் வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட முன்னாடி பேசிட்டு பேசுறது, பிகாஸ் ஹி இஸ் டூ டீஜென்ரேட், ரைட். அந்த மாதிரி பீப்புளோட பழகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 5 years 6 years லவ் பண்ணிட்டு இருக்காரு, சிங்கிள் ஒன் சைட்ல லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஹி இஸ் டூ மச் ஆஃப் 90s கிட். ஸோ அதனால அவர் வந்து ஒன் சைட்ல லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போய் சொல்லுவேன், போய் பேசுனா தானே தெரியும் பிடிச்சிருக்கா இல்லையா. அவர் வந்து அவளா வந்து என்கிட்ட வந்து பேசணும், அது வரைக்கும் நான் போய் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறது.
அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஏங்க இப்படி பேசாமல இருக்கீங்க, என்னதாங்க பண்ணுவீங்க அப்படின்னு. இல்ல நான் வந்து எப்பவுமே வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போய் படுத்துட்டு நான் வந்து கற்பனை குதிரை ஓட்டுவேன். அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி டக்குன்னு நான் போய் காப்பாத்துற மாதிரி, டக்குன்னு அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆகிற மாதிரி நான் போய் காப்பாத்துற மாதிரி, டக்குன்னு சண்டை போடுற மாதிரி, இப்படி எல்லாம் நான் வந்து கற்பனை பண்ணுவேன் அப்படின்னாரு. எனக்கு பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு அவரு. இப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை நம்ம ரொம்ப, அதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்காம நம்ம இந்த மாதிரி வந்து லவ்வை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த கற்பனை, இந்த இமேஜினேஷன், சப்கான்சியஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா சீரியஸ்லா இது நமக்கு பயங்கரமான ஒரு ஓவர் திங்கிங்லையும் அண்ட் ஸோ கன்ஃபியூஷன் ஸ்டேட்லையும் கொண்டு போய் விட்டுரும். ஒரு ப்ராப்பர் டிசிஷனை நம்மளால எடுக்கவே முடியாது. ஒரு போய் பேசணும் அப்படிங்கிறது ப்ராப்பரான டிசிஷனா, அதுக்கு உங்களை தடுக்கிறதுக்கு என்ன நம்பர் ஆஃப் ஒரு, இப்ப நீங்க பேசணுங்கிறது 1% ஆஃப் தாட் அப்படின்னா, பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு 99% ஆஃப் அட்வைசஸ் வந்து இல்ல தாட்ஸ் வந்து வரும் அந்த இடத்துல. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 1% தாட், அதாவது போய் பேசணும் அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த 99% இந்த அன்வான்ட் தாட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ப்ரையாரிட்டி கூட நம்ம போய் பேசவே மாட்டோம். இப்படியே நாட்கள் ஓடும், வாரங்கள் ஓடும், கடைசியில் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடும். ஏன் சின்ன ஒரு விஷயம், ஒரு ஃபுட், என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், என்ன ஃபுட் வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல நமக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருக்கும். புக் படிக்கிறது மேக்ஸிமம் எனக்கு வந்து எந்த புக் படிக்கலாம், அதாவது இந்த புக் படிச்சுட்டே இருப்பேன், பாதிலே கொஞ்ச நேரத்துல போர் அடிக்கும்ங்கிறதுக்காக மேக்ஸிமம் புக் படிக்கும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐயோ சலிப்பு தட்டும். என்ன பண்ணுவேன்னா, நம்ம போயிட்டு நடந்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் நார்மல் ஆயிடும், நான் அது பண்ணவே மாட்டேன். உடனே இந்த புக்கை நீ பண்ணிட்டு அடுத்த புக்கு, அந்த புக்கை நீ பண்ணிட்டு அடுத்த புக்கு, பாட்டு கேட்கறது, மியூசிக்ஸ் எல்லாத்தையுமே இப்படிதான் நான் வந்து பண்ணிட்டே இருப்பேன் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். பிகாஸ் எனக்கு அந்த டிசிஷன் ஃபேட்டிக் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. நான் ரீசெண்ட் டைம்ல இந்த ஸ்டோலன் ஃபோக்கஸ், நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ற புக் ஸ்டோலன் ஃபோக்கஸ் 876 பேஜஸ் இருக்கு. நானே இப்பதான் 100 பேஜ் முடிச்சிருக்கேன் அதுல. சோ அதுல மேக்ஸ் ஆஃப் த டைம் சொல்ற விஷயம், நீங்க உங்க பிரெயினை எந்த அளவுக்கு ஓவர்லோட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டிமுலேட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணாம தேவை இல்லாத நம்பர் ஆஃப் திங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்ம எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் ஆஃப் டைம், ரைட்? தேவையான விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்றதே இல்லை. எனக்கு வந்து இங்கிலீஷ் கத்துக்கணுமா, ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி அது உங்க மேல தப்பு கிடையாது, பட் ஏன்னா நீங்க பாக்குற கான்டென்ட்ஸ் அண்ட் கன்சியூமிங் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ண விடுறது இல்லை. அதாவது இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியா இந்த சோசியல் மீடியா கிரியேட் பண்றவங்க இல்ல, அவங்க நம்மளோட கான்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். மேபி நீ சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட, நீ வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிச்ச, நீ இந்த மாதிரி எந்த என்டர்டைன்மெண்ட்டுமே கன்சியூம் பண்ணாம இருந்துட்ட அப்படின்னா சீரியஸா உங்க லைஃப்ல நீ பெருசா அச்சீவ் பண்ணிடுவ அப்படின்னு. அதனால அதை பண்ண விட மாட்டாங்க. நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணுங்க நான் அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போன வீக்ல நான் வந்து என்னன்னா 5 hours என்னோட ஸ்கிரீன் டைம், அதாவது வீக்லியே மொத்தமா சேர்த்து 5 hours தான் இருந்திருக்கு என்னோட ஸ்கிரீன் டைம். அப்படின்னா யோசிக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு 1 hour யூஸ் பண்ணிருக்கேன். மேபி இந்த வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை மேபி யூடியூப் ஏதோ ஒன்று பார்க்கறதா, அவ்வளவுதான் நினைக்கிறேன். அதுவும் என் போன்ல வந்து அந்த வீக்லி ரிப்போர்ட் செக் அது பண்றதுனாலதான் அப்படி இருக்கும். நான் தான் சொல்றேன், நான் அந்த ஸ்கிரீன் டைம் அதிகமா கன்சியூம் பண்ணாம தேவையில்லாத அன்வான்டான டேட்டாஸ் நான் என் லைஃப்ல எடுத்துக்காம இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ரொம்ப தெளிவா யோசிப்பேன். பட் எப்போ நான் வந்து இந்த தேவையில்லாம என்ன நான் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிட்டோ, ரொம்ப நான் வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் கன்சியூம் பண்ணிட்டோ இருக்கும்போது நான் ரொம்ப அதிகமான மென்டல் ஃபேட்டிக்குள்ள போய் மாட்டிப்பேன். ஐ மீன் கன்ஃபியூஷன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னால ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து 100 பிரெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பயங்கரமான ஒரு தாட்ஸை கொடுத்து உங்களோட மென்டல் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமாவே நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப மென்டல் ஃபேட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட வில் பவர் சீக்கிரம் போயிடும். ஒரு தாட் வந்துச்சு, எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா உடனே பண்ணுங்க. நான் தப்பான விஷயங்கள் எதுவுமே சொல்லல, பான் பாக்குறதோ இல்ல மற்ற விஷயங்கள்லயே நான் சொல்லவே இல்லை. நான் சொல்றது என்னன்னா, எனக்கு ஒருத்தட்ட பேசணும்னு தோணுது, போய் பேசுங்க. எனக்கு இன்னைக்கு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் அதிகமா பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்காமலே உங்களோட சோசியல் மீடியாவோ போனையோ பார்த்துட்டே இருப்பீங்க. ஏன் பாக்குறீங்க, எதுக்கு பாக்குறீங்கன்னு தெரியாது, ஆனா பார்த்துட்டே இருப்பீங்க.
உங்களுக்கு அது பிடிக்காது, ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிக்கும். பட் இருந்தாலும் நீங்க அதை கன்சியூம் பண்ணி 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 ஒரு ஸ்கிரீன் ஜாம்பியா மாறிடுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க ஸ்கிரீன் ஜாம்பியா மாறுவீங்க அப்படின்னா, ஒருத்தர் உங்க கூட பக்கத்துல உட்காந்து பேசணும்னு ஆசையா வருவாரு, அவர்கிட்ட பேசக்கூட மாட்டீங்க, உங்க போனே பார்த்துட்டு இருப்பீங்க, எடுத்துட்டு அவரே போயிடுவாரு. என்னோட ஜிம்முக்கு நான் போனேன்னா என்னோட போன் நான் எடுத்துட்டு போகவே மாட்டேன். அங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயமே, எல்லாருமே என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஏன்னா அவங்க யாருமே மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் எப்படி இருக்கணும், அதனால என் கூட அந்த மாதிரி சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுவாங்க. போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கும். பரவாயில்லையடா பாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அன்வான்ட் டேட்டாஸை எடுத்துக்கிறீங்களோ, அன்வான்ட் விஷயங்களை நீங்க எடுத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரெயின் ஃபாக், மென்டல் ஃபேட்டிங்கிறது அதிகமாக கிரியேட் ஆகும். அது உங்களை கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு கொண்டு போய் விடும். இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஓவர் திங்க் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கும் மெயின் ரீசன் அதுதான். லெட்ஸ் சே ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த விஷயம் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எவ்வளவோ விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிருக்கேன், எதுவுமே எடுத்துட்டாக்கல. பட் என்னோட ஜேர்னல் நோட் எடுத்து ஒரு 1 வீக்குக்கு எனக்கு என்ன தாட் வந்தாலும் நான் எழுத ஆரம்பிச்சேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் கோச்சிங் எடுத்துட்டு இருக்கும்போது என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயமே இதுதான். உங்களோட எல்லா தாட் ப்ராசஸையும் எழுதுங்க. எல்லா தாட் ப்ராசஸ், அது மேபி எவ்வளவு வல்கரா இருந்தாலும் பரவாயில்ல, எழுத ஆரம்பிங்க. நீங்க எந்த அளவுக்கு ஒரு குப்பையை கொட்டுற மாதிரி உங்களோட அந்த மண்டையில இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நோட்ல கொட்ட ஆரம்பிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கொட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களோட மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல எல்லாமே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகவே இல்லை அப்படின்னா எந்த பிரோஜனமே கிடையாது. லெட்ஸ் சே நீங்க ஜிம்முக்கு வர எவ்வளவு பேர் பிசிக்கலி ஃபிட்டா இருப்பாங்க, ஆனா மென்டலி ரொம்ப ரொம்ப இதா இருப்பாங்க. இந்த ஈகோவா இருக்கிறது, இம்மெச்சூரா நடந்துக்கிறது, இது எல்லாத்துக்குமே மெயினான ரீசன் இல்ல. மேபி நான் ரொம்ப தனிமையில நான் வந்து யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்க, இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் தான் ஒரு கம்ஃபர்ட் கிடையாது. மத்தவங்க கூட பேசணும், பழகணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் கிடையாது. பிகாஸ் எனக்கு தான் ஸ்கிரீன் இருக்கு, அது போதுமே. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த்தை 7 daysல இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கான ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் 35 மினிட்ஸ்க்கு மினி கோர்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கு, கேஜே வைப்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுல போனீங்கன்னா பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை பே கொடுத்துட்டு கூகுள் பேவோ இல்ல பேங்க் கார்டு டீடைல்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்கா உங்க மெயிலுக்கும் இல்ல உங்களோட அந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து இந்த லிங்க் காட்டு. ஸோ அந்த கோர்ஸை பை பண்ணுங்க, அதுல சொல்லியிருக்க விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. 7 daysல இப்ப மேபி உங்களுக்கு 20%, நீங்க வந்து ஒரு 80% ப்ராப்ளம் இருக்கீங்க அப்படின்னா 50% அதை ரெடியூஸ் பண்ணும். சீரியஸா அதை நீங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ. நான் எதுக்காக இவ்வளோ ஒரு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா மென்டல் ஹெல்த் ப்ராப்பரா இல்லாதனால என் லைஃப்ல நான் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு ப்ராப்பர் யூடியூபர் அந்த டைம்ல இல்லை. எனக்கு கேஜே அப்படிங்கிற ஒரு யூடியூபர் அந்த டைம்ல இல்லை. பட் உங்களுக்கு நான் இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video.